வணக்கம். மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். இனிமே நீங்க வேலை விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். அது வெளிநாட்டு சென்றாலும் சரி, அல்லது ஏற்கனவே பார்த்த வேலையாகவே இருந்தாலும் சரி, சில விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். நீங்க கவனம் என்பதை மற்றவங்களை நம்பி நீங்க இழந்து விட்டீங்க அப்படின்னா, அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கர்மக்காரகனாகிய சனியின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் வேலை செய்யற இடத்துல இனிமே ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க ஆரம்பிக்கணும். எந்த அளவுக்குன்னா உங்க கூட வேலை பார்க்க நபர்களை கூட நீங்க நம்பக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு உஷாரானது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுடைய திறமையை கண்டு பயந்து நீங்க வளர்றத பொறுக்க முடியாம உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நச்சு போட்டியானது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலோ உங்களுடைய பாசிடமோ அல்லது முதலாளியிடமோ உங்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கும் நீங்க செய்யற வேலையில சின்ன சின்ன தப்புக்களை கண்டுபிடிச்சு உங்களை அவமானப்படுத்தவும் ஒரு கூட்டமே சதிவலையை பின்னிட்டு உங்க கூடவே தாங்க இருக்கும். ஆனா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எப்பொழுதுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்க கொடுப்பதால் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுக்கு எதிரியாகவும் உங்களை மட்டும் தனிப்பட்ட ஒரு நபராகவும் வழிநடத்திய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இதனாலேயும் அந்த ஒரு இடத்தில் வேலை பார்க்க எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மனநிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஒரு நேரத்துல யார் பேசலினாலும் நான் என்ன, நான் போறது வேலைக்கு தான். அந்த ஒரு வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க எப்பொழுது கொண்டு வரீங்களோ அப்பொழுதே உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு வெற்றி என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்களிடம் அந்த ஒரு மனநிலையை கொண்டு வர முடியாது. மற்றவங்க எல்லாருமே நன்றாக பேசியவர்கள் கூட எனக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். நான் எது செய்தாலும் அது அவர்களுக்கு பொறுக்கவில்லை. என்ன இங்கிருந்து வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு அவங்க எத்தனையோ சதி வேலைகளை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு நீங்க எத்தனையோ நாட்கள் உங்களுடைய மனதிற்குள்ள நிச்சயமா நீங்க நினைத்திருப்பீங்க. அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனா ஆபீஸ்ல வேலை செய்யும் பொழுது உங்களுடைய ரகசியங்களையோ அல்லது கரியர் பிளான்களையோ சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே வேண்டாம். அதுல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது. நீங்க எது செய்தாலும் அது உங்க கூட இருக்கவங்ககிட்ட முடிந்த அளவுக்கு நீங்க சொல்லாம இருங்க. நீங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னா அது அவங்களுடைய பிளான்ட்டு சொல்லி உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்களையும் அவர்கள் தன்னுடைய தலைமீது வைத்து அவர்கள் நல்ல பெயர் வாங்கிவிட்டு செல்வார்கள். இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு காயங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் மாறாமல் இருக்கத்தான் செய்யும். மகரம் ராசி என்பர்களே, சில காயங்கள் உடலில் வருவது கிடையாது, மனதில் வந்திருக்கும். வெளியில் பார்க்கும் அனைவருக்கும் நீங்கள் சாதாரணமாக இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள சில நினைவுகள் இன்னும் உங்களை பாதித்து கொண்டே தான் இருக்கும். உடம்பில் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டால் கூட அது ஆறிவிடும். ஆனா மனதில் பேசிய வார்த்தைகளும் அவர்கள் நடத்திய அவமானங்களும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த சில விஷயங்களும் அதை எப்பொழுதுமே நம்மளால மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவங்களால தான் நம்முடைய வாழ்க்கையே போயிருக்கும் அப்படின்னு நீங்க சில நபர்களையும் சில விஷயங்களையும் உங்களுடைய மனதிற்குள்ள போட்டு இன்னமும் நீங்கள் வைத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அது ஒரு வார்த்தையோ ஒரு சம்பவமோ ஒரு மனிதரின் நடந்து கொண்ட செயலோ இவை அனைத்துமே காலம் கடந்து உங்களுடைய மனதில் இன்னும் மாறாமல் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அதை மறக்கவே முயற்சி செய்தாலும் சில நேரங்கள்ல அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து உங்களுடைய மனதை பாரமாக்கி கொண்ட நிகழ்வுகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யுங்க. மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய வேதனைகளை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்வது இல்லை. அமைதியாக தாங்கிக் கொள்வீர்கள். அதனாலேயே உங்களுடைய மனதில் இருக்கும் போராட்டங்களை பலரும் அறியாமல் இருக்கலாம். நீங்கள் வெளியில் போய் உங்களுடைய வேதனைகளை சொன்னால் யாரும் அதை புரிந்து கொள்ள மாட்டார்களோ, சிரித்து விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு யாரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் எல்லா விதமான மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறுகளையும் பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி பகவான் வாழ்க்கையில கடினமான அனுபவங்களை கொடுத்து மனிதனை வலிமையானவராக மாற்றுவதற்காகத்தான் வலிமையான நம்ப முடியாத சில பிரச்சனைகளை வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இதுவரைக்கும் சனி பகவான் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருப்பாரு. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க நிச்சயமாக கூற வேண்டும். மறக்காம நான் இதுவரை சொன்னது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சந்தேக உணர்வினால் கருத்து வேறுபாடுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். பயனற்ற பேச்சுக்களை நீங்க முடிந்த அளவுக்கு குறைத்து கொள்ள வேண்டும். அப்படி குறைத்து கொண்டால் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான காரியங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கைகூட ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அனுசரித்து சென்று பாருங்கள். உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான சில நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வேகத்தை விட விவேகம் உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும். எளிமையான பணிகள் கூட தாமதமாக நிறைவு பெற்று உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். புதிய நபர்களால் மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொண்டு பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களை விட்டு சென்றவர்கள் மீண்டும் பேச வரக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கும். மகரம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் சூழ்நிலைகளால் நம்மளை விட்டு விலகி செல்வார்கள். அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். சில உறவுகள்ல ஏற்பட்ட தவறான புரிதல்கள், கருத்து வேறுபாடுகள் அல்லது காலத்தின் மாற்றங்கள் காரணமாக இடைவெளியானது உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்தவர்கள் என்று பேசாமல் இருப்பது உங்களுடைய மனதில் ஒரு வருத்தத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் காலம் சில உறவுகளை மீண்டும் இணைக்கும் சக்தியானது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை விட்டு சென்ற சிலர் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகத்தான் செய்யும். அந்த சூழலை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மகரம் ராசி அன்பர்களே, மீண்டும் வரும் ஒவ்வொருவரையும் பழைய நம்பிக்கையோடு உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் கொடுத்த அறிவுடன் அவர்களை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். சனி பகவான் காலத்தின் மூலம் மனிதர்களின் உண்மையான குணத்தை வெளிப்படுத்துவார் என்று உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நம்பப்படுது. சிலர் மன்னிப்பு கேட்டு வரலாம். சிலர் பழைய உறவை மீண்டும் தொடங்குவதற்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள விரும்பலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.